வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பன்னீர் லபாப்தார் தான் பண்ண போறோம். இது ஒரு பஞ்சாபி ஸ்பெஷல் கிரேவி. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா தந்தூரி ரோட்டி, புல்கா, நான், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்லா இருக்கும். ரிச் அண்ட் கிரீமியா இருக்கிற இந்த கிரேவியை நம்ம இன்னைக்கு கிரீம் சேர்க்காம தான் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி தான் பாக்கிறதுக்கு இருக்கும். பட் சில பல இன்கிரீடியன்ஸ் மட்டும் இதுல கொஞ்சம் மாத்திக்கணும். பண்ற மெத்தடாலஜி கொஞ்சம் வேற. இப்போ இந்த கிரேவி பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரேவி பேஸ் சாட்டே பண்றதுக்கு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கிரீன் கலர் காடவம். இதெல்லாம் அப்படியே லைட்டா வாசனை வர வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இந்த மசாலா பேஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இதுல பிரிஞ்சி இலை, பட்டையை வெளியே எடுத்துடணும். வெறும் ஏலக்காய் மட்டும் அரைச்சா போதும். அடுத்ததா இதுல ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 10 to 12 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு அப்படியே லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். எப்படியும் அரைக்கதான் போறோம். ஸோ வெங்காயம் நீங்க எப்படி வேணாலும் ரஃபா சாப் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் நீளமா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் டிரான்ஸ்பெரண்டா மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததா இதுல கொத்தமல்லி தண்டு சேர்க்கணுங்க. பொடிப்பொடியா கொத்தமல்லி தண்டை நறுக்கிட்டு இதுலயே சேர்த்துருங்க. வெங்காயத்தோடவே வதங்கிடும். கொத்தமல்லி தண்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி பேஸ்க்கு சூப்பர்பான ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். இது கூடவே ஒரு 3 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் கிடைக்கும். 3 பெரிய சைஸ் தக்காளியை டைஸ் பண்ணிட்டு இந்த வெங்காய மிக்சர் கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியோட ஈரப்பதத்திலேயே நம்மளுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வெந்து வரும். அடுத்ததான் இந்த மிக்சர்லயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கிரேவியோட திக்னஸ் அண்ட் ரிச்னஸ்க்காக முந்திரி பருப்பும் மெலான் சீட்ஸும் சேர்ப்பாங்க. நீங்க மெலான் சீட்ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சம் தாராளமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே வேக விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்து குழையணும். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. கிரீமுக்கு பதிலாக நான் இதுல கொஞ்சம் பன்னீர் கியூப் சேர்த்து அரைச்சிக்க போறேன். பன்னீர் சேர்த்து அரைக்கும் போது கிரேவி பார்த்தீங்கன்னா திக்காகும், ரிச்னஸும் இருக்கும், கிரீமினஸும் இருக்கும். மறக்காம நம்ம வதக்கும் போது சேர்த்த பட்டை, பிரிஞ்சி இலையை வெளியே எடுத்துருங்க. 3-4 கியூப் பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு உங்களால எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ரொம்ப ஃபைனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சங்கியாவே இருக்கலாம். அடுத்ததா பன்னீர் கிரேவியில குழையாம இருக்கிறதுக்காக ஸ்லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை பிளாட்டான ஒரு கடாயில சூடு பண்ணிக்கோங்க. 300 கிராம் அளவுக்கு பன்னீரை டைஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா இதுலயே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். பொடிகள் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் இந்த கடாயை டாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மிக்சர் எல்லாமே பன்னீரோட நல்லா கோட் ஆயிடும். பன்னீருக்கும் நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். கரண்டி வச்சு கிளறும் போது பன்னீர் பீசஸ் பார்த்தீங்கன்னா உடைய சான்ஸ் இருக்கு. அதனால தான் அப்படியே டாஸ் பண்றோம். இது ஒரு ஓரமா வச்சிடுங்க. நம்ம கிரேவியில கடைசியா சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி பண்றதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை எவ்வளவு ஃபைனா சாப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபைனா சாப் பண்ணிட்டு இந்த எண்ணெயில சேர்த்துருங்க. வெங்காயம் ப்ரௌன் கலரா மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். ஸ்லோ டு மீடியம் ஃபிளேம்ல வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. கைவிடாம கிளறிட்டே இருந்தீங்கனாலே டக்குன்னு பச்சை வாசனை போயிடும். இதுலயுமே வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை பொடி பொடியா நறுக்கிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்துருங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி குழஞ்சு இந்த மிக்சர் ஒன்னா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்க சாட்டே பண்ணிட்டே தான் இருக்கணும். கரண்டியோட பேக் சைடு வச்சு மசிச்சு விட்டுட்டே இருங்க. அப்போதான் சிங்கிள் மிக்சரா இது மாறும். தக்காளி தனியாவும் வெங்காயம் தனியாவும் தெரியக்கூடாது. ஒன்று சேர்ந்து சிங்கிள் மிக்சரா பிளெண்ட் ஆகியிருக்கணும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இதுல சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சர் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுல பொடிகள் சேர்த்துக்க போறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூடவே இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாட்டே ஆகட்டும். இந்த மசாலா நல்லா கருகாம இருக்கிறதுக்காக இதுலயே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த மிக்சர் திக்காயி உங்களுக்கு எண்ணெய் கசிஞ்சு வெளியில வரும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் ஸ்மூத் அண்ட் க்ரீமியா இருக்கும்.
பன்னீர் லபாப்தார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசியாக கொஞ்சம் சங்கியாக இருக்கும். பன்னீர் லபாப்தாரில் மோர் ஆஃப் ஆனியன் ஃப்ளேவர் வரணும். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச பிரிஞ்சியில் பட்டையை மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் லபாப்தாரில் பன்னீர் சங்க்ஸாகவும் சேர்க்கணும், பன்னீரை கிரேட் பண்ணியும் சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த மிக்சர் நல்லா திக்கானதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. திக்கனிங் ஏஜென்ட் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக்காயிட்டே போகும். லோ ஃப்ளேமில் 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மிக்சரை கொதிக்க விடுங்க. மறக்காமல் மிக்சி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியுமே சேர்த்துக்கோங்க, அதில் நிறைய ஃப்ளேவர் இருக்கும். 5-10 மினிட்ஸ் கொதிக்க விடும் போது அப்பப்போ நீங்கள் கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொதிக்க கொதிக்க கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆகிட்டு போகும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சாட்டே பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் கியூப்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிடும். ஏற்கனவே நம்ம பன்னீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கிரேவிக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். பன்னீர் லபாப்தார் நல்லா திக்காக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம ஏற்கனவே பன்னீர் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது க்ரீமியாக தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கசக்கிட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதில் நம்ம பன்னீர் துருவி சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பன்னீர் நீங்கள் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். பன்னீர் துருவி சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள் அப்படியே மேலே தூவிட்டு கலந்துட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். நல்ல ரிச்சான பஞ்சாபி ஸ்டைல் பன்னீர் லபாப்தார் ரெடி. தந்தூர் ரொட்டி, பராட்டா, நான், ஜீரா ரைஸ், புலாவ் எது கூட வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இந்த பன்னீர் லபாப்தாரை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது தவிர நம்ம சேனலில் இன்னும் நிறைய சைட் டிஷ் ரெசிபி இருக்குங்க. டைம் இருக்கிறப்போ செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் பட்டன் வரும், அதையுமே கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா வீடியோ நிறைய பேருக்கு சர்க்குலேட் ஆகும். இன்னும் நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.